ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் விளாண்டுருக்கோம். ஸோ ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் அண்ட் இட்ஸ் மிஸ் வைல்டு. இட்ஸ் அ வைல்டு. இது ஒரு வைடு. நாட் அவுட் தலைவா. எதுக்கு தெளிவா இது நாட் அவுட்? எனக்கு நல்லாவே தெரியும் இது நாட் அவுட்டு. சொன்னேன்ல, ரோஹித் சர்மாலாம் அவ்வளோ ஈஸியாக போக மாட்டார். நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிளேயரை வச்சு 100 அடிக்காமல் விட மாட்டேன். நானும் எல்லா மேட்ச்லேயும் எவனையாச்சும் வச்சு 100 அடிக்கணும்னு பார்க்குறேன். 60-70 தாண்ட மாட்டேன்றானுங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து 12-1 ஆயிருக்கு. 12:30க்கு இதை முடிச்சிடுவோம். ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிடுவோம் எனக்கு தெரிஞ்சு. ஐ மீன் பேட்டிங். இது 10 overs மேட்ச் டோட்டல். அண்ட் தேர்ட் பால் ஆஃப் த ஓவர். ஒரு பால் மிஸ் பண்ணுறான், ஒரு பால் அடிக்கிறான்டா. ஓகே, இப்போ 4வது பால் போடுறாங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் பிரவுனி. லாஸ்ட் மேட்ச் வந்து ஜிம்பாப்வேக்கும் கனடாக்கும் நடந்தது. கனடா ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன், இல்லை கனடா தோத்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்து சொல்லுங்களேன் கமெண்ட் செக்ஷனில். நான் அந்த நேம் பாதி வந்திருக்கு. ஆர் சர்முன்னு வந்திருக்கு. போட்டால் இதில் ஸ்பெசிஃபிக் லெட்டர்ஸ் தான் எழுத முடியும். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் தான் எழுத முடியும். அதனால தான் அப்படி இருக்குது. கண்டுக்காதீங்க. க்ளீன் போல் ரோஹித் சர்மா. கிளம்புங்க. 21 ரனில் 20 ரன்னு ரோஹித் சர்மா. அது ஓகே. இப்போது ரவீந்திர ஜடேஜா. இதை கண்டுக்காதீங்க, அது இல்லைன்னு நினச்சிக்கோங்க அந்த ஆடு. ரவீந்திர ஜடேஜா. இஷான் கிஷானா? என் தலைவர் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டார். என்னென்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. And it's a catch. Easy catch. Ishan Kishan. Why Ishan Kishan? இல்லைப்பா, I don't want to watch the video until getting the wicket. நியாயமாக ஆடுறவன். இஷான் கிஷன் அவுட். இப்போ விராட் கோலி உள்ளே வந்திருக்கார். கிங் கோலி ஆடுவாரா மாட்டாரா பார்ப்போம். அண்ட் இட்ஸ் வைட். இல்லை, யா. And it's not out. Not out. Outa? நான் ஒத்துக்க மாட்டேன். So Virat Kohli not out. It's a no ball. Wide. That's a wide. And it's a 4. ஓவர் ஸ்டார்டிங்கில் ஒரு 4, ஓவர் எண்டில் ஒரு 4. ஏன் இதுக்கு எதுக்கு மக்களை மன்னிச்சிக்கோங்க. ஆனால் அவனும் இந்த ஆடு பையன் வந்தால் அதனால தான் மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணி விட்டேன். ஆஹா, ஓஹோ, ஜடேஜா மாதிரி இருக்கப்பா. கற்றுக்கோங்கடா. அவுட் ஆக மாட்டார்றா எங்கள் தலைவர். அண்ட் இட்ஸ் பக்கா வைட். 4 ரன்ஸ் வேணும் எங்களுக்கு இதுக்கு. And it's a 6. A massive shot. And இது ஒரு 4. And it's a correct ball. ஜட்டு மிஸ் பண்ணிட்டாரு. And ஜடேஜா அவுட்டு.
ஓகே ஜடேஜா, பார்த்துக்கலாம். ஜடேஜா கவலைப்படாதீங்க, இப்போ ஸ்டே ஐயர். யார் அவுட் பண்ண பார்க்குற? இட்ஸ் அ ஸ்விங்கிங் டெலிவரி. இப்போ நம்ம டீமில் யாரெல்லாம் மிச்சம் இருக்காங்கன்னா, ஹார்திக் பாண்டியா, கில், யார், சூரியகுமார் யாதவ், ஜாஸ்பிரீத் பும்ரா, அஸ்வின், ஷாமி. இவனுங்க டீம்லாம் நமக்கு தேவையில்லை. ஐயா, எனக்கு ஃப்யூச்சர் அப்படியே ஒளிமயமான எதிர்காலம்னு தெரியுது. 48 ரன்னுக்கு 3 ரன்ஸ். வைட், நாட் அவுட். இட்ஸ் நாட் அவுட். இருந்தாலும் உங்களுக்காக நான் அதை காமிக்கிறேன். He's not out. இன்னும் சொல்ல மாட்டேன். வீக்கே அவுட்டா? இப்போ ஹெச்பி வராது. ஹார்திக் பாண்டியா, பிரவுன் ஆன் ஹேட்ரிக். விட மாட்டோம்ல. யாருன்னு நினைக்கிற பேட்டிங்கில் நிற்கிறது? ஹார்திக் பாண்டியா. அண்ட் meanwhile not out. ஸோ இப்போ நிலவரம் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா அவுட், கில் ஆன் ஃபார்ம். கில் 6 அடிச்சிட்டாரு. அவர் டீமுக்கு ஒரு 50 ரன்ஸ் அடித்து கொடுத்தாரு. டீமுக்கு 50 எடுத்து கொடுத்தாரு. 49 இருந்தது. அண்ட் இட்ஸ் 6. லாஸ்ட் ஓவர் 19 ரன்ஸ் 1 விக்கெட். நான் கேட்டேனா? அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டேனா? அவுட்டா? என்னத்துக்கு அவுட்டுன்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் அவுட்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கானுங்கடா இந்த அம்பையர். அம்பையரை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாடடே, சூரியகுமார் யாதவ் இருக்கார்ரா. எனக்கு சூரியகுமார் யாதவ் இருக்கார். எப்படியா போயிட்டு இருந்தால் இந்த மேட்ச்சு சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒளிமயமான எதிர்காலம். 63 ரன்ஸ்க்கு 6 விக்கெட்ஸு. கொஞ்சம் வெக்கமாக இருக்கு. ஒளிமயமான எதிர்காலம். ஸ்கிப்புன்னு. And it's a wide. We need 4 runs to it. டைமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஒவ்வொரு நிமிஷத்துக்கு டைம் பார்க்க வேண்டியதாக இருக்கே கடவுளே. மேட்ச் ஆரம்பித்து 8 நிமிஷம் தான்டா ஆச்சு. அதுக்குள்ளே 7 விக்கெட்ஸு. அதான் நான் பார்த்தேன். 76 ரன்ஸ் ஆச்சு. என்னடா இன்னும் 7வது விக்கெட் வரவே இல்லை. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வெளில போயிட்டார்ல. ஜாஸ்பிரீத் பும்ரா வாங்க. யூ ஹாவ் த ரெக்கார்ட் இன் பேட்டிங். போடு. வாயு அமைதி ஏறுறது. எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. கூகுளுக்கெலாம் என் சேனல் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் கைஸ், கூகுளுக்கு என் சேனல் தெரிஞ்சிருக்கு. எஸ், கூகுளில் தேவ் சிவன் யூடியூப் சேனல் நடித்தா என் சேனல் வந்துச்சு கைஸ். அப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம ரொம்ப நாளாக வீடியோவே போடல. 3 நாளாக. அதான் இது அதற்கானே. இது இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா. ரன் 100 ரன்ஸு கிட்ட இருக்கேன்.
ஒருத்தனை இது வரைக்கும் 50 அடிக்கலடா. எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா அவுட்டு. அவ்வளோதான். இதில் வேறு தலை இல்லை. தலை தரிசனம் கிடச்சிச்சுன்னா சொல்லிட்டு போகலாம். இட்ஸ் ஓகே. நமக்கு ஜாஸ்பிரிட் பூம்ராவோட தரிசனம் கிடைக்கிது. ஜாஸ்பிரிட் இப்போ தான் அவங்கள பற்றி புகழ்ந்து பேசினேன். ஒரு ஓவரை தாண்டுற மனுஷன் ஜாஸ்பிரிட் பூம்ரா தான்டா இந்த டீமில் இப்போதைக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பவுல்ஸ் மேலே நீ தான் இவ்வளோ நேரம் எனக்கு ஆப்பு வச்சுட்டு இருந்தியா? ஒரு நாள் ஊதுனேன்டா உனக்கு சங்கு. அந்த பவுலர் பேர் என்ன? பெயின். There's a feeling in my bones. மக்களே, இந்த பாட்டை நான் பாடல. கேன்சல் ரன் ஓடிடு. ஸோ நான் பாட்டு பண்ணதை மறந்துடுங்க. சும்மா பண்ணாலே காப்பி ரைட்ஸ்லாம் போடுறானுங்கடா. யூடியூபர்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அது? ஒரு பாட்டு பாடாமல் இருக்க முடியாது எங்களால். அவுட்டு, கிளம்பு. சூரியகுமார் யாதவ் 3 பாலுக்கு 4 ரன்ஸா ஆகும். கிளம்பலாம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஜாஸ்பிரிட் பூம்ரா. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தாண்டா இருக்கு. முகமது ஷமி இன்னும் 100 ரன்ஸ் கூட அடிக்கலடா. கிளம்புங்க அஸ்வின். டக் அவுட்டு. ஷமி வந்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் இன் த ஃபீல்டு. பெயின் ஆன் ஹேட்ரிக். யார் பேட்டிங் பண்ணுறதுன்னு நினைக்கிற? 2 சூப்பரான பவுலர்ஸ்ரா. பவுலிங்கில் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்போம். இப்போ பேட்டிங்லேயே கஷ்டப்படுத்துகிறோம். வா, முடிஞ்சா விக்கெட் எடுத்துக்கோ. என் கையில் ஒரு ரெக்கார்டு இருக்குது. வேர்ல்ட் ஷார்ட்டஸ்ட் மேட்ச் நான் தான் பண்ணுறேன். கிரிக்கெட் மேட்ச், வேர்ல்ட் ஷார்ட்டஸ்ட் கிரிக்கெட் மேட்ச். முட்டி போட்டு அடிச்சிட்றான் விண்டேஜ் ஷாட்டு ஷமி. ஷமி சிங்கம் களை இறங்கிடுச்சு. எஸ், பேட்ஸ்மேன்லாம் ஆடுறது கோட்டை கொடுத்துட்டு பவுலர்ஸ் ஆடித்தரானுங்க இவனுங்களுக்கு. வெக்கமா இல்லையாடா பேட்ஸ்மேனுக்கு? இந்த கேமே அப்படி தான், எல்லாம் ரிவர்ஸில் நடக்கும். நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் பார்ட் 1 நானும் பார்த்துட்டே இருக்கேன். உல்டாவாக நடத்திட்டுருக்கு எல்லா கேமும். மக்களே, விக்கெட்டே வாங்காத ஓவர்ஸ் என்னன்னா நம்ம ஷமியும் ஜாஸ்பிரிட்டும் இருக்க பார்ட்னர்ஷிப்பு தான். ஜாஸ்பிரிட் பூம்ரா 16, ஷமி 18. ஜேம்ஸ் கேமரான் டு ஜாஸ்பிரிட் பூம்ரா. கேமரான்னே அதான் வந்துச்சு. கேமரான் க்ரீனாக இருக்குமோ? நான் இந்த கேம் டெவலப்பரை ஒரே ஒரு இது கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவென்றால், இதில் ஐபிஎல் மேட்சஸை கொண்டு வரும் அப்டேட்டில் எல்லா அப்டேட்டிலும் பக் ஃபிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு ஐபிஎல் இது வரணும். ஷமி அவுட்டு, கிளம்பலாம். இப்போ ஜாஸ்பிரிட் பூம்ரா. இப்போ வந்து இந்தியா வந்து தோற்றுரும். 120 ரன்ஸ். இது அடிக்கலைன்னா வெஸ்ட் இண்டீஸ் கேவலம்டா. இது அடிச்சுட்டு இருக்கீங்கண்ணா தான் எடுத்துக்கோ. அடிச்சிக்கோ, நீ அடிச்சிக்கோ. அடிக்கிற மாதிரியே போடுறேன், அடிச்சிரு. டொக்கு வைக்கிறான்டா இதையும். அப்பவும் பவுண்ட்ரி போகுது அவனுக்கு. ஏய், இந்தா பார்த்துக்க, உனக்கு நான் நீ அடிக்கிற மாதிரியே போடுறேன்.
அடிச்சுட்டு சீக்கிரமாக கேமை காலி பண்ணிடு. நான் 12:30க்கெலாம் வீடியோ எடிட்டிங் முடிச்சிருக்கோம், வீடியோ ஷூட்டிங் முடிச்சிருக்கணும் இது. ஸோ கைஸ், சேலஞ்ச் வீடியோஸ் வரமாட்டேங்குது. எனக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுறதுன்னு மைண்டில் ஏற மாட்டேங்குது. நான் அப்போதுலேருந்து கூகுள்ஸில் சேலஞ்சஸ் வீடியோ கண்டென்ட் ஃபார் யூடியூப் சேனல் போடுற சேலஞ்ச் வீடியோஸ், கண்டென்ட் ஃபார் சேலஞ்ச் வீடியோஸ்ன்னு போட்டால் ரிஸ்கி சேலஞ்சஸ் ஆகுறது கைஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம பாட்டில் ஃப்ளிப் சேலஞ்ச் அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம். நெக்ஸ்ட் 2 வீக் ஸ்டோரி ரைட்டிங் சேலஞ்சு, 1 இயர் ஸ்டோரி ரைட்டிங் சேலஞ்சு அந்த மாதிரி பண்ணுவோம். நான் இப்போ 1 வீக் சேலஞ்ச் முடிச்சிருக்கேன். இப்போது 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ்னு அப்படியே போய்கிட்டே இருப்போம் சேலஞ்சஸில். ஜட்ஜிங் பண்ண மாட்டேங்கிறாரு ஸ்டோரிக்கு. பார்க்கவே இல்லை அவன் ஸ்டோரியை. என்னங்க அவன் எதுக்கு யூடியூப் சேனலை புதுசாக வச்சுருக்கானே தெரில. ஒரு வீடியோ போட்டான், அதுக்கப்புறம் போடவே இல்லை. யூடியூப் சேனல்லாம் என்ன மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரி இல்லை, சில பெரிய யூடியூப் சேனல்ஸ் மாதிரி. யூடியூபராக சைக், இது அவுட்டு தான் நான் சொல்கிறேன், நாட் அவுட்டு தான். அதே டைமில் நாட் அவுட்டு ரெண்டுமே. கடைசியில் என்னையும் பைத்தியமாக்கிட்டீங்களேடா. எஸ், ஹீ இஸ் நாட் அவுட். எஸ், ஹீ இஸ் அவுட். எஸ், ஹீ இஸ் நாட் அவுட். அவுட்டு, கிளம்பலாம். ப்ரௌனு தானே, ப்ரௌனு. எத்தனை பேரை நீ விக்கெட் எடுத்த? கிளம்பிடு. ஜோன்ஸ் பக்கத்து ஜேக்கு பதிலாக பி போட்டிருந்தா போன்ஸே இருக்குமே கைஸ், போன்ஸே இருக்குமே. அண்ட் இட்ஸ் ஷேக்ஸ் ஜுய். இவனுக்கு இன்னும் 100 ரன்னு கூட அடிக்க தேவையில்லை. ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் எடுத்திருக்கார். ரோஹித் சர்மா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் போங்கடா, நான் படுத்துக்கிட்டு கேம் விளாட்றேன். ஸ்ரேயஸ் ஐயர் டு மார்டின். இவனுங்களுக்கு எவ்வளோ ரன்ஸ் வேணும்னு தெரியல. சைடை மாற்றி விட்டாச்சு கெய்ஸ். தூக்கி விட்டா. இன்னும் 90 ரன்ஸ் அடித்தா இவங்க வின்னு. இவனுங்களாம் அடிச்சிருவானுங்கடா. நான் தான் சொல்கிறேனே, இவனுங்களாம் அடிச்சிருவானுங்க. 53 பால்ஸில் 90 ரன்ஸ் ஈஸியாக அடிச்சிருவானுங்க. இன்றைக்கி எனக்கு கை சரியில்லை கைஸ். கையும் சரியில்லை, வாயும் சரியில்லை. ரெண்டேத்தி எடுத்து ரிப்பேர் கொடுக்கணும். தட்டி விட்ட தருமாறா. ஏன்டா குதிச்சு இருக்கலாம்லடா. எவனாச்சும் குதிக்கிறீங்களா பாருங்க. சுத்த வேஸ்ட் இந்த கேம் சொல்ல மாட்டேன். கிராஃபிக் இந்த கேம் எப்போவும் வந்தது, அப்போவே இவ்வளோ பண்ணியிருக்காருன்னா சூப்பர் கேம் டெவலப்பர். WCC 2, 3 வந்துடுச்சு. எனக்கு அதில் ஹேண்ட்லிங் தான் வர மாட்டேங்குது. அதுதான் அந்த கேம் ஆடல நான். ஸோ சீக்கிரமாக இதில் இருக்க 3 மோஜையும் முடிச்சுட்டு நம்ம விளாட்லாம் கைஸ். 3 கேம்ஸும் விளாட்லாம், எல்லா கேம்ஸும் விளாட்லாம். இந்த ஃபோனுக்கு அவைலபிளாக இருக்க கேம்ஸ் விளாட்லாம். நெட்ஃப்ளிக்ஸில் கேம் வேறு வச்சுருக்காங்க, ஜிடிஏலாம் டெஃபினட்டிவ் எடிஷனில். ஆனால் பாருங்க, என் கேரக்டர் இந்த ஃபோனுக்கு அது அவைலபிள் இல்லை. எல்லாம் என் நேரம்டா. கேட்சு பிடிக்க மாட்டீங்களா? ஏன்டா என் வயிற்றுச்சலை கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 50 ரன்ஸ் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ ரன்ஸ் வேணும்னு தெரியல இவங்களுக்கு. இருங்க, நான் சீக்கிரமாக சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ வைட். 68 ரன்ஸ், 48 balls. வெஸ்ட் இண்டீஸ் vs இந்தியா.
இவனுங்க ஜெயிச்சிருவானுங்க. 100 அடிக்கவே இன்னும் பக்கத்துக்காக இருக்கானுங்க. எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, மத்தியில் இந்த உலகத்தை காப்பாற்றுவது ரொம்ப சிரமம்டா. நான் வைடு போட்டே அவனுங்களுக்கு ரன்ஸ் எடுத்துறேன், கவலைப்படாத. விக்கெட் கீப்பர் ஹேண்டுக்கு வைக்கிறேன். பேட் டிப்பு பட்டோன்னே தூக்கிடணுன்னு பறந்தாலும் தூக்கிடு. கேட்ச். அவனுங்களாம் குனியவே மாட்டீங்களாடா டேய். கேம் டெவலப்பர். ஸோ கைஸ், சாக்கர் சூப்பர் ஸ்டார் போடலாம் தான். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை கைஸ். ஏற்கனவே 6வது சீசன் முடிக்க போகிறேன். 6வது சீசனில் தான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இது இருக்கும், அவுட் அண்ட் நாட் அவுட். நான் கரெக்டாக இதுலேயே பார்த்துக்கிறேன். போங்கடா, நாட் அவுட். நான் தான் சொன்னேன்ல நாட் அவுட்டுன்னு. ஃபீல்டிங் செட்டப்பே மாற்றிட்டேன். தள்ளுறா. விக்கெட் கீப்பரு மறுபடியும் கைக்கு தான் வைக்கிறேன். ஐயே, கேட்ச். ஏன்னா பால் வருது, 2 போய் பிடிக்க வேண்டியதுதானடா. 67 ரன்ஸ்க்கு 1 விக்கெட். இதுவே முன்னாடி 67 ரன்ஸ்க்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கா கைஸ்? 6 விக்கெட். 74 ரன்ஸ்க்கு 7 விக்கெட் வந்துருக்கு. விக்கெட் எடுத்தால் அவுட் பண்ணலான்னு பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது. ரோஹித் சர்மா. ஷமி இஸ் அ குட் பவுலர், அதனால் அவருக்கு தரேன். எங்கடா ஜாஸ்பிரிட் பூம்ராவை கணக்குலையே காணும். ஸோ கைஸ், என் வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது கைஸ். என்னென்னு தெரில. அந்த சேனலுக்காச்சும் நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறானுங்க, ஏன்டா ஓல்டு கேம்ஸ் விளாண்டுருக்குன்னு. வேற வழி. இதுதான் எனக்கு டைம் பாஸ் ஆகுது, வின்டேஜ் கேம்ஸ். இது அவ்வளோ வின்டேஜும் இல்லை. புரியாண்டா. அவுட்டு. ஏன் இல்லை, அவுட்டு தான். மூணு ஓவர்ஸில் 83 அவுட்டு. ஹார்ட் பீட் சவுண்டு போட்டுக்கோங்க எடிட்டர். லப்டப்னு. அவுட். நான் தான் சொன்னேன்ல, ஜோன்ஸ் அவுட்டு, கிளம்பு. 28 ரன்ஸ் அடிக்கிற, நீ கிளம்பிடு தயவு செய்து. மக்களே, 27 ஆயிடுச்சு. நான் 30க்கு வீடியோ முடிச்சுவேன். இவங்க ஜெயிச்சா எனதுக்காக கட்டின்னு நான் முடிக்க போகிறேன்டா. I am giving a clear declare. கேட்ச். விக்கெட். நான் சும்மா சொன்னேன் 30க்கெல்லாம் முடிச்சிருவேன்னு சும்மா சொன்னேன் கீஸ் விளையாட்டுக்கு.
எனக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கை வருது இந்தியா ஜெயிக்கும்னு. அவுட் இல்லை. ஸோ மக்களே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ½ அன் ஹவரோட லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் அந்த 15 மினிட்ஸோட வீடியோ அப்படியே டெலீட் ஆகிடுச்சு எடிட்டிங்கில். ஸோ இப்போ நான் வந்து வாயாலே சொல்லிடுறேன் யார் ஜெயித்தாங்கன்னு. நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்தியா தோற்றுரும்னு. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருச்சு பை 2 balls. தொடர்ந்து அந்த நான் வந்து என்ன நினச்சேன் இந்தியா தோற்றுரும்னு நினச்சிட்டே இருந்தேன். தொடர்ந்து அடுத்த பால் என்னென்னா க்ளீன் போல்ட் ஆகிட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க வரவங்க போகிறவங்கலாம் 5 ரன் அடிக்கிறாங்க அவுட் ஆகுறாங்க, 5 ரன் அடிக்கிறாங்க அவுட் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு எல்லாருமே கேட்ச் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்தியா 2 பால் ஒரு 3 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருச்சு இந்த மேட்ச்சில். ஸோ ஓகே கைஸ், இட்ஸ் டைம். நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்.